மே 17, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் உங்களோடு இருப்பதால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். Do not fear or be dismayed because the Lord is with you. எரேமியா 1 அதிகாரம் 8 வசனம். ஜெரேமியா chapter 1 verse 8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை காக்கும்படிக்கு உங்களுடனே இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தரும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை அளிக்கும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தயை செய்யும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதால் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். Do not be afraid of them, for I am with you and will rescue you, declares the Lord. My dear brothers and sisters, the Lord is with you to protect you. The Lord is with you to give you victory. The Lord is with you to give you grace. The Lord is with you to do good things. The Lord is with you to be merciful to you. The Lord is with you to strengthen you. Fear nothing, for the Lord is with you, with you, with you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக புதிய நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு தருவதற்காக முக்க நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே தந்தமுடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே நாங்கள் எதற்காகவும் பயப்படாதபடிக்கே ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே அப்பா முழு நிச்சயமாக நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதன் மூலமாக சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் வாழும்படியாக நீ தருகிறதா நம்முடைய கிருபையிலுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை காக்கும்படியாக நீர் அவளோடு கூட இருக்கிறீர். முக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. முக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கூட இருந்தாலே போதும் ஆண்டவரே அப்பா. எந்த ஆபத்துக்கும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு அணுகாதபடிக்கு ஆண்டவர் நீர் காக்கிறவராக இருக்கிறீரே. முக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீ ஜெயத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெய கிறிஸ்து அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நீர் அவர்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் தரும்படியாக நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த நாட்களை நீர் காணும்படியாக ஆண்டவரை நீர் கொடுத்த நம்முடைய கிருபையிலுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை கிருபை அழுக்கும்படியாக எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா. நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரை நம்முடைய கிருபை எப்பொழுதும் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நன்மை செய்யும்படியாக ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள வாழ்வில் என்னென்ன நன்மைகள் இன்னும் வர வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் கத்த நீர் ஆண்டவரே அப்பா தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக கத்த நீர் அவளோடு கூட இருக்கிறீர் என்பதை அப்பா அவள் விசுவாசிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் உங்கள் பிள்ளையோடு கூட இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நோயோடு பலவீனத்தோடு ஆண்டவரே அப்பா சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த நீர் ஆண்டவரே சத்துவத்தையும் பலத்தையும் தரும்படியாக நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அப்பா எங்களோடு கூட இருக்க முடியாது நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாக எங்களோடு கூட இருப்பதால் நாங்கள் எதற்காகவும் பயப்படாதபடிக்கு அப்பா கலங்காதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் போராட்டங்களும் அப்பா தந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மூடியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை நீர் பொழிந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆவிக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நிற்கிறவை தருடமா ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. கொடாகுடி நன்றிகளை செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. பிரசனம் இல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக எங்களை ஆசீர்வாதமாக எல்லாவற்றிலும் நீர் வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் காத்துக்கொள்ளும். உடைய வேலைகளை ஆசீர்வதிப்பீராக, வேலையில் உயர்வை ஆசீர்வதி தருவீராக, இன்னுமா கேட்கிற நன்மைகளை தருவீராக. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை உடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரை ஊற்றி ஜெபிக்கிறார்களோ அத்தனையிலும் ஆண்டவரை அவருடைய வாழ்விலே நன்மை உண்டாகும்படியாக நீர் பெரிய காரியத்தை அவருடைய வாழ்வில் செய்வதற்கு ஆமுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமுக்கு கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியும் ஆண்டவரே இணைந்து கத்தரோடு இணைந்து ஆண்டவரே குடும்ப வாழ்வில் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்று எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்று வாழும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக, பதிலை தந்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக நமக்கு எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.